வாப்பா மதுரை சங்கர். குரங்கிலிருந்து மனிதன் என்பது பரிணாம வளர்ச்சி. ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் தேவை மனசாட்சி. இங்கு நடப்பதெல்லாம் வெறும் காணொளி காட்சி. உச்ச நீதிமன்றத்தில் வெல்ல போகிறது மனசாட்சி. நீங்க செஞ்சதெல்லாம் போதும் சேச்சி, அடுத்தது நாங்க தான் வெல்ல போறோம், அது உறுதியாச்சு என்பதை சொல்லி. அதாவது அவங்க கட்சி தீர்ப்பில் ஜெயிக்க போகுதுன்னு சொல்ல வர்றார். நீங்கள் வேற எதையாவது நினச்சி கற்பனை பண்ணாதீங்க. இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்படுவது அல்ல. நடுவர் அவர்களே, இந்த மைக்குக்கு முன்னாடி நான் வந்து நிற்கிற வரைக்கும் இந்த தலைப்பு சம்பந்தமாக நான் ஒன்றுமே தயார் பண்ணலை. ஏன் தெரியுமா? நடுவர் பார்க்குறாரு, ஏயா உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் தலைப்பை கொடுத்து நீ தான் பேச போறேன்னு நான் அறிவிச்சிட்டேனே, நீ இன்னும் ஏன் தயார் பண்ணலேன்னு கேட்குறாரு. இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் தான் பேச போறேன்னு பேச்சாளர் பட்டியலை நடுவர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அதில் நான் இருப்பேனான்னு எனக்கு ஒரு சந்தேகம். சங்கர், இது அறிவாலயத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பட்டியல். அதனால் நீ கண்டிப்பாக நீ தான் இருப்ப, கடைசி வரைக்கும் இருப்ப. கெடா வெட்டி நீ ஏமாற மாட்ட. மனசாட்சிப்படி வாழ்வது தான் சார் மகிழ்ச்சி. எதனால் தெரியுமா சொல்கிறேன்? டயோஜனிஸுங்கிற ஒரு மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானி இருந்தார். அந்த ஞானி மிகவும் வறுமையில் இருந்தார். அவர் வீட்டில் தினமும் சாப்பிட்றது சூப்பு தான் சாப்பிடுவார். அந்த சூப்பை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அரசவை கவிஞர் டயோஜனிஸ் வீட்டுக்கு வந்தார். அந்த அரசவை கவிஞரோட வேலை என்னன்னா, அந்த நாட்டோட அரசருக்கு துதி பாடுறது தான் வேலை. உள்ளே வந்தோடனே டயோஜனிஸ்ட சொன்னார், ஏயா இப்படி நீ சூப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய, இந்த அரசனுக்கு ஒழுங்காக துதி பாடி இருந்தேன்னா இந்த சூப்பு சாப்பிட்ற நிலைமை உனக்கு வந்திருக்குமான்னு கேட்டார். டயோஜனிஸ் சொன்னார், நீ சூப்பு சாப்பிட பழகி இருந்தீங்கன்னா இந்த அரசனுக்கு துதி பாட வேண்டிய நிலைமை உனக்கு வந்திருக்காதுரான்னு சொன்னார். மற்றவங்க பார்வைக்கு மனசாட்சிப்படி வாழ்கிற மனிதர்கள் வறுமையில் இருக்க மாதிரி தான் சார் தெரியும், கஷ்டப்படுகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் மனதுக்குள்ளே அவனுக்குள்ளே அவன் சந்தோஷமாகத்தான் இருக்கிறான் என்பதற்கு இதை விட வேறு ஒரு சான்றே கிடையாது. மனசாட்சியோடு வாழ்வது எது தெரியுமா? யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு நாட்டில் கொஞ்சம் படித்தா ஊரை விட்டு போயிடுறான், அதிகம் படித்தா நாட்டை விட்டே போயிடுறான். இன்னைக்கு அதான் நிலைமை நாட்டில். ஆனால் இந்த இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு வந்தது. ஈரான் நாட்டிலேருந்து ஒரு வாய்ப்பு வருது. ஈரான் நாட்டுக்காரன் சொன்னால், நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு பாடம் எடுத்தால் போதும், அதுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு செய்கிறோம். என்னென்ன சலுகை கொடுத்தான் தெரியுமா அவன்? ஈரானில் உங்களுக்கு ஒரு பங்களா தருகிறோம் சொந்தமாக, இந்தியாவிலையும் உங்களுக்கு ஒரு பங்களா தருகிறோம் சொந்தமாக. நீங்கள் ஈரான்லேயே தங்கி எங்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தாலும் பரவாயில்லை, இல்லை தினமும் இந்தியாவிலிருந்து நான் ஈரான் வந்து போகிறேன்னு சொன்னால் அதற்கு சொந்த விமானமே உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோன்னு சொன்னான். இதை விட உங்களுக்கு சம்பளமாக ஒரு பிளாங்க் செக் தர்றோம் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் அதில் ஃபில் பண்ணிக்கலான்னு சொன்னார். இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த நாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த விஞ்ஞானி. உங்களுடைய வாய்ப்புகளுக்கு மிக நன்றி, உங்களுடைய வாய்ப்புகளுக்கு மிக்க நன்றி. ஆனால் நான் படித்த இந்த இந்திய திருநாட்டிலே, நான் பிறந்த இந்த இந்திய திருநாட்டிலேயே என் இந்திய மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது, அதனால் நான் அங்கே வர விருப்பப்படவில்லை என்று எழுதி அனுப்பிவிட்டார். அவர் வேறு யாரும் அல்ல, அந்த மனசாட்சியோடு வாழ்ந்த மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்படி மனசாட்சியோடு வாழ்ந்த அந்த மனிதனுடைய இறப்புக்குத்தான் பல மனசாட்சி உள்ள மனிதர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள் என்று சொன்னால், மனசாட்சி உள்ள மனிதர்கள் தான் மகான்களாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மனசாட்சியோடு வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக இருக்காது சார், அவர்களுடைய முகம் கூட அழகாக இருக்கும் என்பதற்கு இதை விட வேறு சான்றே கிடையாது. இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யோசித்து பாருங்கள். இன்றைக்கி T20 விளையாடி வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜெயிச்சு எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜெயிச்சிருக்குது. அந்த அணி இந்த நாட்டிலே வந்து விளையாடுவதற்கே பல எல்லைகளை கடந்து பல துன்பங்களை கடந்து வந்து விளையாடுச்சு சார். விளையாடி முடித்து உலகக்கோப்பையை வெற்றி பெற்றுட்டான். வெஸ்ட் இண்டீஸ் T20 உலகக்கோப்பையை வெற்றி பெற்றுட்டான். பல கோடி அவனுக்கு கிடைத்தது, பல கோடி அவனுக்கு கிடைத்தது. ஆனால் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த இந்திய திருநாட்டிலே இருக்கிற அன்னை தெரசா கருணை இல்லத்திற்கு அதில் பல லட்சங்களை தானமாக கொடுத்தான் அந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி.
என் அன்பு மக்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மனசாட்சி உள்ள மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதன் காரணமாகத்தான் இன்னமும் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, இந்த ஹிட்லரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? உலகத்தினுடைய மிகப்பெரிய சர்வாதிகாரின்னு சொல்ற ஹிட்லரை. ஆமா, ஆனா அந்த சர்வாதிகாரிக்கும் ஒரு மனசாட்சி இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலேயே மிக அகலமான சாலை வசதிகளை கொண்ட நாடு ஜெர்மன். அந்த சாலை வசதிகளை உருவாக்கியது ஹிட்லர். இன்னைக்கு நம்ம எல்லாம் பிஎஃப் வாங்கிட்டு இருக்கோமே, அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட், அந்த திட்டத்தை முதலில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது ஹிட்லர். இதை விட ஒன்று சொல்றேன், மிகப்பெரிய எஜமானர்களும் மிகப்பெரிய ராஜாக்களும் மட்டும்தான் சார் கார் வாங்க முடியுங்கிற இந்த நிலைமையை மாற்றி சாதாரண மனிதர்கள் கூட கார் வாங்க முடியும்னு சொல்லி வோல்க்ஸ்வேகன் என்கிற காரை வடிவமைத்தது ஹிட்லர் தான். இதை விட ஒரு மிகச்சிறந்த ஒன்று சொல்லுகிறேன். இங்கிலாந்தையே அழிப்பதற்கு ஹிட்லர் தன்னுடைய படையை அனுப்புனா சார். இங்கிலாந்தில் போர் தொடுக்க தன்னுடைய படையை அனுப்புவதற்கு முன்னாடி தன்னுடைய தளபதியை கூப்பிட்டு சொன்னா, இங்க வா, இங்கிலாந்து நாட்டில் எல்லாத்தையும் நீ அழிச்சிரு, இங்கிலாந்து நாட்டையே விட்டுறாத, எல்லாத்தையும் நீ அழிச்சிரு, ஆனால் அந்த இங்கிலாந்திலே இருக்கிற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தை மட்டும் நீ தொட்டு விடாதேன்னு சொன்னா ஹிட்லர். ஏன் தெரியுமா? அது படிப்பவர்களுக்காக இருக்கிற பல்கலைக்கழகம், அதை தொட்டுவிடக்கூடாதுன்னு தன்னுடைய தளபதிக்கு சொன்னான். இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி ஹிட்லருக்கு கூட மனசாட்சி இருந்தது. ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே, இந்த ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் கட்டப்பட்டதே, அது பாழ்பட்டு கிடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களை போன்ற மனசாட்சி இல்லாத மனிதர்கள் தான் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்பர்களே. இல்லை, தயவு செய்து சிந்தித்து பாருங்க. ஹரிச்சந்திர மனசாட்சியோட வாழ்ந்தான். மனசாட்சியோட வாழ்ந்ததுனால அவனுக்கு கிடைச்சது என்ன? நாட்டை இழந்தான், மக்களை இழந்தான், ஆட்சியை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் மனசாட்சியை இழக்கவில்லை. ஆனால் பிறகு அவனுக்கு நாடு கிடைத்தது, மக்கள் கிடைத்தார்கள், ஆட்சி கிடைத்தது, அதிகாரம் கிடைத்தது. என்றால் மனசாட்சியோடு வாழ்கிற மனிதர்களுக்கு மீண்டும் எல்லாமும் கிடைக்கும். ஆனால் துரியோதனனுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவன் மனசாட்சியை மட்டும் இழந்து விட்டான். அதனால தான் அவன் முன்னாடி இருந்த 100 கௌரவர்களும் தோற்று போனார்கள். இப்போ சொல்ற, எழுதி வச்சுக்கங்க, அவன் முன்னாடி 100 கௌரவர்கள்ல 234 கௌரவர்கள் இருந்தாலும் தோற்றுத்தான் போவார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனசாட்சி தூங்கி கொண்டுதானே இருக்கிறது என்று தயவு செஞ்சு எல்லாரும் தப்பு செஞ்சிடாதீங்க. அந்த மனசாட்சி முழிச்சுக்கிருச்சுன்னு சொன்னா இந்த நாட்டில் யாராலையும் தூங்க முடியாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே மரம், செடி, கொடி, தலை, இலை, இதுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு தெரியாது. ஆனால் தினமும் நிம்மதியாக தூங்கி மறுநாள் காலையிலே இந்த உலகத்தை புத்துணர்ச்சியோடும் எழுச்சியோடும் எழுப்புகிறதே, உதிக்கிற அந்த சூரியனுக்கு மனசாட்சி இருக்கிறது. ஆக இது மனசாட்சி பேச வேண்டிய காலம், இது மனசாட்சி பேச வேண்டிய காலம், மனசு மாற வேண்டிய காலம், மக்களினுடைய மகிழ்ச்சியான வாழ்வு விடிய வேண்டிய காலம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.